பிரைஸ் பீ டு காட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆவியின் வரங்கள் குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் சிறப்பாக வல்லமையின் வரங்கள். இந்த வல்லமையின் வரங்களை 2வது பகுதி தான் இன்றைக்கு நீங்க கேட்கவிருக்கிறீங்க. அது என்னன்னா குணமாக்கும் வரங்கள். ஹல்லேலூயா. இந்த குணமாக்கும் வரங்களை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசவிருக்கிறேன். ஜெபத்தோடு கூட கேளுங்க. இதுல சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கேட்கிற செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, வாங்க செய்திக்குள்ள கடந்து போகலாம். இந்த குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லும் பொழுது வேதத்துல இங்க குணமாக்கும் வரம் என்று ஒருமையில போடாம குணமாக்கும் வரங்கள் என்று பன்மையில போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த குணமாக்கும் வரங்களுக்குள்ள அநேக விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, புதைந்திருக்கிறது. இந்த வரங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் வல்லமை நிறைந்தவனாய் தேவனுடைய மகிமையை அவன் சுமக்கிறவனாய் காணப்படுகிறது. நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வேதத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் அவர் சுகத்தை கொடுத்தார், ஜனங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டார் என்பது குறித்தான வசனங்களை நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு குணமாக்கும் வரம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு குணம், சுகம் வேணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. பாருங்க, இந்த நாட்கள்ல எல்லாருக்குமே ஒரு பலவீனங்கள், எல்லாருக்குமே ஒரு சோர்வு, எப்போ பார்த்தா டயர்ட்னஸ். யார் யாருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து பெரியோர் முதற்கொண்டு எல்லாருமே என்னன்னா ஒரு விதமான பலவீனம், ஒரு சோர்வு, ஒரு வியாதி ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டு இருக்கு. நமக்கு தெரிந்ததெல்லாம் வெளிப்படையாக பார்த்தோம்னா சரீரத்துல தான் நம்ம யோசிப்போம். சரீரத்துல ஒரு தலைவலி, காய்ச்சல் வரும்போது அதுக்கான மருந்துகளை போட்டு நம்ம சரி செஞ்சிடறோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் என்பவன் முழுமையானவன். அவன் எப்படி முழுமையானவன்னு சொல்றான்னா, நீங்க முன்ன பார்க்கறது இந்த சரீரம். இது சரீரத்துக்குள்ள 2 பகுதி இருக்கு. அதுதான் ஆவி, ஆத்துமா. அப்போ ஒரு மனுஷன் இந்த 3 பகுதியிலும் விடுதலை ஆகணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சரீரத்துல எப்படி வியாதிகள் வருகிறதோ அதே போல ஆத்மாவிலும் வியாதிகள் வரும், ஆவியிலும் வியாதிகள் வரும். அது உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க பேச புரிந்து இருக்கிறீங்களா? அப்ப இதுல இருந்து நாம எப்படி விடுதலையாக்கப்பட வேண்டும், வேதத்துல எப்படி எல்லாம் இதற்கான வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். முதல்ல நம்ம சரீரத்துல வருகிற வியாதியை குறித்து நம்ம பார்ப்போம். சரீரத்துல வருகிற வியாதி, இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு சரீரத்துல வருகிற வியாதிக்கு எங்க போறான்னா மருத்துவரை அணுகுகிறான். இன்னைக்கு ஒரு சரீரத்துக்கு வருகிற பிரச்சனைக்கு ஏகப்பட்ட மருத்துவர்களும் மருந்துகளும் மருத்துவமனைகளும் உண்டு. சிறப்பாக இப்ப நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவம், அப்புறம் இருதயத்துக்கான சிறப்பு மருத்துவம், கண்ணுக்கான சிறப்பு மருத்துவம், எலும்புக்கான சிறப்பு மருத்துவம், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷாலிட்டியான டாக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு அவயங்கள் வீக் ஆகும் போதும் அது சம்பந்தப்பட்ட டாக்டரை நாம அணுகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாக்டரை காண்பிக்க போறேன். அவர் எல்லாமும் அறிந்தவர், அனைத்து வியாதியும் சுகமாக்க கூடியவர். யாருன்னு தெரியுமா? நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நாம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. என்னன்னா, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த நாட்கள்ல எப்படி பெறாங்களாம்? சகலவித பலவித வியாதிகள் வேதனைகள் அடைந்த சகல பிணியாளிகள். எவ்வளவு சகலவித வியாதினா என்னவா இருக்கும்? இங்க ஒவ்வொரு வியாதியை குறித்து எக்ஸ்பிளைனா போடல. அப்ப எவ்வளோ பேர், திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி வந்திருப்பாங்கல்ல. வந்த யாவரும் வெறுமையா அனுப்பல. ஒருத்தர் பாருங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு வா அப்படி சொல்லல. வந்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வல்லமையினால அவர் என்ன பண்ணார்? இந்த வரங்கள் அவர்களுக்கு கூட இருந்தபடினால அவர் என்ன பண்றாரு? அநேகரை விடுதலை ஆக்கினார். வேதத்துல
38க்கும் மேற்பட்ட அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கு. 38 அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார்ன்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு இந்த வசனத்துல உள்ள ரகசியங்கள் பாருங்களேன், பலவித வியாதிகள், சகலவித வேதனைகள் எல்லாம் குணமாச்சாம். அப்ப பாருங்களேன், எவ்வளவு விதமான வியாதிகள் எப்படியெல்லாம் ஏசப்பா ஹீல் பண்ணியிருப்பாரு. அவர் தொட்டு ஹீல் பண்ணாரா, இல்ல வார்த்தையை சொல்லி கடிந்து கொண்டாரா என்ன நமக்கு தெரியல. ஆனா வசனங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அப்போ எவ்வளோ விதமான அற்புதங்கள் அந்த நாட்கள் நடந்திருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வருகிற யாவரையும் வெறுமையா அனுப்பல. அவர் என்ன பண்ணாரு? அனைவரையும் சுகப்படுத்தினாரு. அவருடைய கீர்த்தி என்னாச்சாம்? அந்த தேசம் எங்க பிரசித்தமாயிற்று. இயேசு என்கின்ற ஒருத்தர் நாங்க பார்த்தோம். அவர் எங்களை சுகப்படுத்தினார் செய்தி காட்டு தீய போல எல்லாருக்கும் பரம்பிச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க? அவரை நோக்கி ஓடி வராங்க பாருங்க. நம்ம ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். மனதுருகி அநேக ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் அந்த தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க சரீரத்துல வியாதிகள், பாடுகள், வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இயேசுவே, நாங்க வேதத்துல வாசிக்கிறது போல இன்னைக்கும் எனக்குள்ள சரீரத்துல இருக்க வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகணும், என்னை சுகப்படுத்துங்க என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க சரீரத்துல கட்டாயம் அற்புதம் நடக்கும். நான் இன்னும் வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். சரீரத்துல வியாதிப்பட்டிருந்த கண்கள் தெரியாமல் போயிருந்த 2 பேரை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட 2 குருடர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியல. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்களேன். கண்ணு தெரியாத எனக்கு இயேசு கிட்ட போனா கண்ணு தருவாருன்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட போறாங்க. அப்ப பாருங்க, அந்த விசுவாசம் தான். அப்ப அந்த விசுவாசத்தின்படி போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க? இயேசுவே, எனக்கு பார்வை அடையணும் அப்படின்னா ஏசப்பா கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீ விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு இதே வார்த்தையை தான் ஆண்டவர் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பார்த்து கேட்கிறாரு. இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வியாதியிலிருந்து நான் குணப்படுத்த முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். குருடரின் கண்களை திறந்தது போல என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றவும், என் வியாதிகளை எடுத்து போடவும் உங்களால முடியும், உங்களால கூடும், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாச அறிக்கை செய்து பாருங்க. அன்றைக்கு குருடானா இருந்த அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் கட்டாயம் திறக்கும். உங்க விசுவாசத்தின்படி. எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஒருவேளை உங்க விசுவாசம் பெரிதா இருக்குமானால் பெரிதான காரியங்களை நீங்க எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? மருத்துவர்கள் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னொரு சாட்சியை கூட நான் கேட்டிருந்தேன். குஜராத் மாநிலத்துல ஒரு சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பிறவிலே கண்கள் இல்லாமல் பிறந்த ஒரு வாலிப பெண், ஓகேங்களா, அந்த தாயோட தான் வருவாங்க போவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கேள்விப்பட்டு பார்வை அடையணும்னு சொல்லிட்டு, நான் சொல்ற விஷயம் 2000 வருஷத்துக்கு முன்பான காரியம் அல்ல.
இன்றைய நாட்கள்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்கள்ல நம்ம பேசுறேன். ஏன் இந்த சாட்சியில சொல்றேன்னா, அன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அப்ப நடந்த அற்புதங்கள் தான், இப்பெல்லாம் நடக்கிறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு தானே இருக்கிறாரு. இன்றைக்கும் வல்லமையான காரியங்கள் தேவ பிள்ளைகளை கொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. இந்த செய்தி நம்ம எதுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகுது. உங்களுக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வரங்களை நாம பெற்றுக்கொண்டு நாமும் வெளியே சென்று அநேகரை விடுதலையாக்கும்படியாக ஒரு கருவியாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல என்னை கொண்டு எப்படிங்க அப்படி அதுதான் நம்ம அவிசுவாசம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நான் இசைக்கருவியாய் நான் விழுந்துட்டேன், நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எல்லாமே உங்க நாம மகிமைக்காக நான் பயன்படணும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கட்டாயம் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க அந்த பெண்ணு பாருங்க, அந்த பெண்ணுக்கு வந்து பிறவியிலே என்ன இல்லை, பார்வை இல்லை. அந்த பெண்ணுடைய ஃபுல் சப்போர்ட் யாருன்னா அவங்க அம்மா தான். எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றது எல்லாமே அந்த அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அதே கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது அன்றைக்கு மேடையில இந்த சுகமளிக்கும் நேரத்துல ஆவியானவர் பேசுறாரு. கண்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்கள் மேல கரத்தை வச்சு என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. அந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிற வேலையில அந்த அம்மாவும் அந்த பெண்ணும் ஒரே சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க, என்ன நடக்குது இவங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து சாட்சிகளை சொல்லும்படிக்கு மேடைக்கு அழைக்கும் போது அந்த பெண்ணும் அந்த அம்மாவும் வந்து சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதோ என்னுடைய மக வந்து பிறக்கும் பொழுதே பார்வை இல்லை. டாக்டர் கிட்ட கூட்டு போனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவ பிறந்ததுலேருந்தே பார்வை இல்லாதபடினால பார்வை வருவது மிகவும் கடினம், நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அப்ப பாருங்க, மருத்துவர்கள் கைவிட்டாச்சு, மருந்துகள் எல்லாமே கைவிட்டாச்சு. தெர் இஸ் நோ ஹோப். இது பிறவியில வந்த ஒரு பிரச்சனை, இது நாங்க இதை தீர்க்கவே முடியாது. இப்போ மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா, மருந்துகளை இப்போ பார்க்கும் பொழுது என்னன்னா, இப்போ பிறக்கும் போது நல்லா கண்ணு தெரிந்து அப்புறம் வந்து சில விபத்துகள் மூலியமாக சில ஐசைட் மூலியமாக ஒரு பார்வை போயிடுச்சுன்னா மறுபடியும் மருத்துவர்களால் சரி செய்ய முடியும். ஆனால் பிறவிலேயே வந்து இப்படிப்பட்ட குறைபாடு இருக்கும் பொழுது அதை அவங்க செய்து முடிப்பது கொஞ்சம் அரிதான காரியமாய் மருத்துவத்துல காணப்படுது. ஆனா இதெல்லாம் மருத்துவத்துல தான். ஆனா நாம் ஆராதிக்கிறது அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் உருவாக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டி கர்த்தருங்க, அவரால் உருவாக்க முடியும். வேதத்துல அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த சாட்சியை கேளுங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் மகள் இந்த தன்னுடைய கரத்தை வந்து கண்களில் வைத்து விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது அவர் கண்களை திறந்து பார்த்தா, அவர் என் முகத்தை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டா, சூழ்நிலையை பார்த்து சந்தோஷப்படுறா, என் கண்ணு தெரியுதுமான்றா. அது எனக்கு அந்த கண் பார்வை வந்த உடனே அந்த பெண்ணுடைய அந்த சந்தோஷம், அந்த தாயோடைய சந்தோஷம் ஒரு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆச்சு தெரியுமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவங்கள். பாருங்க, நம்ம ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாச்சும் உண்டா? அவரால் எல்லாம் முடியும். அதான் விசுவாசிக்கிறவங்களால எல்லாமே செய்ய முடியுங்க. நீங்க விசுவாசித்து பாருங்க. என் தேவன், என் இயேசு, அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்டவர்னு நான் அறிந்திருக்கிறேன். அவரால் இந்த காரியம் செயல்படுத்த முடியும்னு நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும். அப்போ தேவனால எல்லாம் செய்ய முடியும்ன்றத நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தேவனை நாம எந்த அளவுக்கு நம்புறோம்? ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார்ன்றதை நாம விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ சரீரத்துல பாடுகள், வேதனைகள்லாம் வந்து கொண்டு தானே இருக்கு. எவ்வளோ விதமான பிரச்சனைகளுக்குள்ள இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா முதல்ல அறிந்து கொள்ளுங்க, இந்த இந்த பாடுகள், இந்த வியாதிகள் எதனால வருது? இந்த வேதனையிலிருந்து எதனால எப்படி நான் ரட்சிக்கப்படணும், எப்படி விடுதலை ஆகணும்னு முதல்ல நாம ஆராய்ந்து பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சரீரத்துல வருகிற வியாதிகளும் உண்டு, ஆத்மாவில வருகிற வியாதியும் உண்டு, ஆவியில வருகிற வியாதியும் உண்டு. இப்போது நாம பார்க்க போடுறது ஆத்மாவில தாக்கக்கூடிய வியாதிகள். ஆத்மால அப்படி என்னங்க வியாதி தாக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா? அதுக்கும் நம்ம சில வசனங்களோடு கூட உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன். ஆத்மாவில உண்டாகும் வியாதி என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, பாவம். ஒரு மனிதனுக்குள்ள பாவம் பிடிக்கும் பொழுது அவன் ஆத்மா முற்றிலும் கரையாகி விடுகிறது. அப்ப இங்க ஒரு மனுஷனுக்குள்ள
ஏகப்பட்ட பணம் இருக்கலாம், ஏகப்பட்ட செல்வம், அப்புறம் வசதி, வாய்ப்புகள், பேரு, புகழ், இப்படி அவனுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருந்து அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், அவ்வளோ பணம், பேரு, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இருந்தும் ஒரு நிம்மதி இல்லைன்னா அவனால இந்த பூமியில சந்தோஷமாக வாழ முடியுமா? வாழவே முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு இருதயத்திலிருந்து, அவன் ஆத்துமாலிருந்து இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அவனுக்குள்ள ஒரு நிம்மதியும், சந்தோஷமும், சமாதானமும் உண்டாகும். இன்னைக்கு அதுதான் விஷயம். அப்போ இந்த பாவம் ஒரு மனுஷனை பிடிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற சமாதானம் எடுத்துப்படுவது. அவன் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்ல, குற்ற மனசாட்சியிலேயே அவன் வியாதிப்பட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த வியாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மால வந்த அந்த பாவத்தின் வியாதி சரீரத்தையும் பிடிக்கும்போது சரீரத்துல குறைபாடுகள், பலவீனங்கள் வருது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, நான் சரீரத்துல வியாதிகள் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சில உணவுகள், உணவு பழக்கங்கள், நம்ம ஒழுங்காய் உணவை எடுத்துக்கொள்ளாத போதோ, இல்லை நம்ம வந்து சில சில பொருளை வந்து நம்ம வந்து தவறாய் சாப்பிடும் பொழுதோ, ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்றது விஷயமாக நம்ம ஏதாவது வயிறு கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டு கிளியர் ஆயிடும். ஆனால் சில சரீரத்தில் வருகிற வியாதிகள், பலவீனங்களுக்கு பாவமும் ஒரு காரணமா இருக்கும் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு வியாதி, பலவீனம் வருதுன்னா இது எப்படி வந்ததுன்னு முதல்ல அதோடைய ஆரம்ப நிலையை நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு தலைவலி அப்படின்னா இந்த தலைவலி எதனால வந்துச்சு? சாப்பிடாததுனால வந்துச்சா, இல்ல தூங்காததுனால வந்துச்சா, இல்ல ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்களா, இல்ல பயத்தினால வந்துச்சா? இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டாதான் தலைவலிக்கான தீர்வை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பண்றோமா? பண்றதில்ல. ஒரு தலைவலி வந்த உடனே எங்கடா பாக்ஸ் இருக்கு, எங்கடா மாத்திரை இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை டப்புக்குன்னு முழுங்கி என்ன பண்ணிடும், படுத்துடுறோம். ஆனா இன்னைக்கு நாம யோசிக்கும், எதனால தலை வலிக்குது, எதனால இந்த வயிற்று போக்கு வருது, எதனால வயிறு வலிக்குது, எதனால இந்த பிரச்சனை எனக்கு வருதுன்னு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நாம அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டாதான் அதோடைய ரூட் எங்க நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கான சொல்யூஷனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 8 வரைக்கும் நான் வாசிக்க விரும்புறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 8 முடிய. இது ஒரு அருமையான பேசேஜ். இங்க பாருங்க. அப்பொழுது அவர் படவில ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகர்கள் சிலர், இவன் தேவதூஷம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களின் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதல் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு பேரலைஸ்டு மேன், அவனை தூக்கிக்கிட்டு வராங்க. இயேசு கிட்ட வரும்பொழுது இயேசு அவளை விசுவாசத்தை பார்க்கறாங்க. பார்த்து என்ன பண்றாங்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. இங்க நடந்த விஷயத்தை நல்லா நம்ம பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து, நம்ம இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்ல, ஆவிகளை பகுத்தறிகிறது நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு இந்த பேரலைஸ் ஆனதுக்கான விஷயம் காரணம் என்னன்னா, பாவத்தின் நிமித்தம் தான் அவன் வந்து பேரலைஸ்டு மேனா ஆனான். அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா இவன் எழுந்து நடக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் விஷயம். அப்போ இன்னைக்கு வர விஷயங்களை நாம இப்படிதான் அறிந்து கொள்ளணும். அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்மால பாவம் குடியிருக்கும் என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தம் பலவீனம் வந்துச்சுன்னா, அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவன் எழுந்து நடந்துருவான். இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணுவா, அவளுடைய வாழ்க்கையில
ஏகப்பட்ட பிரச்சனை, அவமானங்கள், நிந்தைகள், அவருடைய சூழ்நிலை வந்து அந்தகாரமா போச்சு. அவள் இயேசுவை அறிந்து கொள்றா. ஐயோ, நான் ஒரு பெரும் பாவியாச்சே, நான் விபச்சாரத்துல ஈடுபட்டவ, என்னை இயேசு வந்து ஏற்றுக்கொள்வாரா, அவர்கிட்ட நான் போய் மன்னிப்பை கேட்கணும்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு பலவிதமான போராட்டங்கள் இருதயத்தை இருதயத்தால் நிரப்பப்பட்டு அவள் கசந்து கொண்டிருக்கிறா. அந்த நேரத்தில் அவள் என்ன பண்றா, ஒரு விலையுறந்த ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிட்ட வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய கூந்தலால அவர் பாதத்தை தொடைத்து எண்ணெய் ஊற்றி கழுவி இப்படி அழகாய் முத்தம் செய்து இயேசு கிட்ட தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறார். அப்போ இயேசு சொன்னாரு, என்ன பண்றாரு இயேசு, அவளுக்கு குறித்தான வார்த்தைகளை சொல்றாரு. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஒரு விபச்சார ஸ்திரீயை வந்து கல் எடுத்து கொல்லும்படிக்கு அந்த சட்டம் எழுத்தப்பட்டதுனால கல் எடுத்து கொல்லும்படி எல்லாரும் வர்றாங்க. ஆனா இயேசு நிறுத்தி என்ன பண்றாரு, முதல்ல பாவம் செய்யாதவன் இந்த கல்லை எறியிட்டோன்னு சொல்லிட்டாரு. அப்போ இயேசப்பா என்ன பண்றாரு, அந்த மகளை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ பாவத்து நிமித்தம் வருகிற பிரச்சனைகள் எவ்வளவோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ எவ்வளோ இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய யாருன்னா இயேசுதான். அப்போ இயேசப்பா என்ன சொல்றாரு, இந்த பாவத்தின் நிமித்தம் தான் உனக்கு சரீரத்துல பலவீனங்கள் உண்டு. அப்ப இன்னைக்கு உங்க சரீரத்துல வருகிற பலவீனங்களுக்கு ஒருவேளை பாவமா இருக்குமோ, இல்ல முன்னோர்களுடைய சாபங்களா இருக்குமோ என்பதை நாம அறிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய முன்னோர்கள் நிமித்தமாகவும் சாபங்கள் நம்ம குடும்பத்தை அட்டாக் பண்ண முடியும். இது நம்ம அறிந்து கொள்ளணும். பாருங்க, நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு தொடர்ந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாங்கல்ல, இது எனக்கு அப்பாவுக்கு இருந்துச்சு, என் தாத்தாக்கு இருந்துச்சு, அப்போ இது கண்டிப்பா என் பையனுக்கும் வரும்ன்றத அது நம்ம ஒரு வழிபாடு மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது, அது நம்ம வந்து கிஃப்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எங்க அப்பாவுக்கு இருந்து எனக்கு வந்துச்சா, அதாவது எனக்கு வந்துச்சா, இது எங்களுக்கு பரம்பரை வியாதி, இது ஒரு பெருமையா சொல்லிக்கொண்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு சாபம், அது வந்து ஒரு பாவம், சந்ததியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறத நாம முதலாவதாக அறிந்து கொள்ளணும். நான் அருமையான ஒரு சாட்சியை கேட்டேன். அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிளுடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அநேகருக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளம். ஒவ்வொரு குடும்பத்துல, அத்தை வீட்டுல, பெரியப்பா வீட்டுல, அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து ஒவ்வொரு நபருக்கும் இந்த ஸ்ட்ரோக்கால அவங்க பாதிக்கப்பட்டு மரித்து போயிட்டே இருப்பாங்களாம். இதோடைய வீரியம் அதிகமாயிட்டே போகும்போது ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணாரு, இது பரம்பரை சாபமா இருக்கிறது, இவையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் முழு குடும்பத்தையுமே ஒரு ஒரு ஹால் மாதிரி எடுத்து அங்க ஜெபிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்றாரு, எல்லா முழு குடும்பமும் பெரியோர் முதல் சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே உபவாசம் இருந்து ஒரு பெரிய மண்டபம் எடுத்து என்ன பண்றாங்க, உபவாசம் இருந்து அங்க வந்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க விஷயத்தை கண்டு கொண்டார். இந்த ஸ்ட்ரோக் வந்து பரம்பரையா ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்கி அநேகர் இது நிமித்தமாவே மரணம் வந்து கொண்டே இருக்கு, வாழ வேண்டிய வயசுல அநேகர் செத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அறிந்து கொண்டபடினால இந்த கட்டுகள் முறிக்கப்படணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குடும்பமா திரளான கூட்டம் இணைந்து அங்க ஜெபிக்கலானாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அப்போ வல்லமையான ஜெபம் எடுக்கப்பட்டது. அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முழு குடும்பத்துடைய பாவத்தின் சாபங்கள் அனைத்தையும் வேர்களையும் அறுத்து விட்டபடினால அந்த ஜெபம் அன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவ சமூகத்துல குடும்பமா அறிக்கை செய்த பொழுது அந்த பரம்பரை சாபத்தின் வேறு கூறு எல்லாமே இயேசு ரத்தத்தால முற்றிலுமாக நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் விடுதலை ஆன பிறகு எந்த ஒரு குடும்பத்துக்கோ பிறந்த குழந்தைக்கோ இனி யாருமே வந்து இந்த ஸ்ட்ரோக் மூலிமா மறித்தே போகலன்றத அவர் சாட்சியாக சொன்னார். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம சொல்றோம், ஒரு வீட்டுல ஒரு பையன் குடிச்சானா அங்க அப்பனும் குடிகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த குடிவெறியின் ஆவி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி தாக்கி கொண்டே வரும். அப்போ நாம இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ஆத்தும பிணைப்பை நம்ம துண்டிக்கப்பட இயேசுவின் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும்.
அப்ப இந்த பாவத்தின் நிமித்தமாய், அப்ப இந்த சாபத்தின் நிமித்தமாய் நம்ம ஆத்துமா வேதனை அடையுது. இதோடைய பாதிப்பு சரீரத்தையும் தாக்குறபடியால் சரீரத்திலும் வியாதி, ஆத்மாவிலும் வியாதினா அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சரீரத்திலும் பாடுகள், வேதனைகள். எப்படி ஒரு மனுஷனால வாழ முடியும்? வாழவே முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நோக்கி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் பரம்பரை சாபமா வருதா, இல்ல உங்களுடைய பாவத்தின் நிமித்தமா வருதா, எதன் நிமித்தம் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க? சரீரத்திலிருந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து உங்களை தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன? என் பாவமான என் பாவங்களை மன்னிங்க. என் முன்னோர்களின் பாவமான முன்னோர்களின் பாவங்களை மன்னிங்க. நான் இயேசுவினால பிறக்கப்பட்டவர். என்னுடைய அப்பா நீங்க தான். நான் உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். என் ஆவிக்குரிய தகப்பன் நீங்க தான். என் ஆத்தும பிணைப்பு உங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையை இயேசு கிட்ட நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்படி நாம இருக்கும் பொழுது எந்த ஒரு பாவமோ சாபமோ பலவீனமோ நம்மளை பிடிக்க முடியாது. அப்போ ஆத்துமால இருக்கிற பாவத்தை இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நாம மூன்றாவதாக ஆவியில வருகிற வியாதி. இந்த ஆவியில எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும் அதையும் நான் சொல்ல விரும்புறேன். ஆவியில எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும்? கவலை, பயம், குழப்பம், மன அழுத்தம், அப்புறம் சந்தேகம், அப்புறம் ஆவிகளை நம்ம பொல்லாத ஆவிகள் இடம் கொடுக்கும் பொழுது டோட்டலான நம்மளுடைய லைஃபே ஸ்தம்பித்து போய்விடும். அப்போ இந்த கவலை, பயம், குழப்பம், சந்தேகம் இப்படிப்பட்ட அநேக விஷயம் ஆவியில அமரும் பொழுது ஒரு மனுஷன் நிலையற்று போயிடுறான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை தேவன் கொடுக்க விரும்புகிறாராம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அப்போ இந்த ஒரு ஆவிதான் நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உங்க சரீரம், உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிக்குள்ள யாரு குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் குடியிருக்க வேண்டும். அப்படி அவருக்கு நாம் இடம் கொடுக்காத பட்சத்துல நாம் இருப்போமானால், நம் இருதயத்தை ரொம்பவும் நம்ம விசாலமாய் திறந்திருப்போமானால் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உள்ளத்துல நம்மை முற்றிலுமாக தீட்டுப்படுத்துறோம், முற்றிலுமாக கரைப்படுத்துறோம், நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ பாருங்க, இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவதாக நீங்க யாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதன். நாம ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். நாமும் அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த பூமியில வாழறதுக்கு தான் தேவைப்படுறதே தவிர நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்பொழுது ஆவிக்குரிய மனிதராய் தான் நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம எப்படி நாம வாழணும், நம்ம ஆவியில ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று முதலாவதாக நாம் அறிந்து கொள்ளணும். வேதத்துல ஒரு பகுதி நான் வாசிக்க விரும்புறேன். லூக்கா 8 வசனம் 26 35 வரைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம பார்க்க போகிறோம். லூக்கா 8 லூக்கா 8 வசனம் 26 பாருங்க. இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த ரொம்பவும் வேதனையான காரியம். ஆனா அதுல தேவன் எப்படி விடுதலை ஆக்கினார் பாருங்க. நீங்க உங்க ஆவியில ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி உள்ள வரணும் அப்படின்னா அது நீங்க அனுமதித்தா மட்டும்தான் உள்ளே வரும். அது பரிசுத்த ஆவியா இருந்தாலும் சரி, பொல்லாத ஆவியா இருந்தாலும் சரி, நீங்க வெல்கம் பண்ணா மட்டும்தான் உள்ள வருமே தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட உடனே திறந்துகிட்டு வந்துடாது. நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ, யாருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, நீங்க வானாதி வானம் கொள்ளா பரிசுத்தமுள்ள தேவன் என் இருதயத்துல வாசம் செய்யணும், பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்துல இறங்கி வாங்கப்பான்னு நீங்க அவரை அழைக்கும் பொழுதுதான் அவர் உங்களிடத்துல வாசம் செய்வார். அப்போ இன்னைக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடம் கொடுக்கறதுக்கு ஏற்றபடிதான் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து கிரியேட் செய்யும். அப்படி பாருங்க, வேதத்துல ஒரு மனுஷன் இருந்தா அவன் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்கு இடம் கொடுத்துறான் தெரியுமா?
பொல்லாத பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால அவள் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நான் வேதத்துல வாசிக்க விரும்புறேன். அதுதான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறேன். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர்கள் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அவன் அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டத்தில் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகள் மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்தபோது பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியை தியானித்து பாருங்க. ஒரு மனுஷன் அவனுக்குள்ள பொல்லாத ஆவிகள் இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன், அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய ஆவிய பிசாசுகளுக்கு, டீமன் பொசஸ்டு மேன் ஆயிட்டான். அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 3 வகையில கிரியை செய்யும். அதாவது பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் முதல்ல வருவான். முதல்ல உங்க வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணுவான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்களோட கூட தங்கும்படிக்கு அப்படியே உட்காருவான். 3வது என்ன பண்ணுவான்னா உங்களை ஆளுகை செய்யும்படி அவன் வேலையை ஆரம்பிச்சிடுவான். அப்போ முதல்ல அவன் வீட்டுக்குள்ள வருவான், உங்களோட கூட பழகுவான். நீங்க நல்லா பழக 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 அவன் உங்களை ஆக்கிரமிச்சு உங்களை அடிமையாக்கி விடுவான். அவன் நிரந்தரமா அங்கேயே தங்கிவிடுவான். அப்போ அந்த வசனம் சொல்றது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசு கொண்டு வருகிற குழப்பங்கள், பிசாசு கொண்டு வருகிற சந்தேகம், எல்லாவற்றிலிருந்தும் நம்ம விடுதலையாக்கத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். இன்றைக்கு உங்க இருதயத்துல இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளோ குடும்பத்துல இருக்க முடியல. அவன் எங்க இருந்தான்? அவன் கல்லறையில இருந்தான். எவ்வளவு வேதனையான விஷயம். அது மாத்திரமல்ல, அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தான். ஒரு மனிதனுடைய ஆவிக்குள்ள எத்தனை 6000த்துக்கும் மேற்பட்ட ஆவிகள் குடியிருக்குமா? பாருங்க, ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள 6000 ஆவி இருக்கும் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு வேதனையான விஷயம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி போயிட்டாலே எவ்வளவோ வேதனைப்படுறாங்களே. அப்போ இன்னைக்கு வேதத்தில் நிறைய ஆவிகளை குறித்து நிறைய போடப்பட்டிருக்கு. செவிடும் ஊமையுமான ஆவி, பொல்லாத ஆவி, இப்படி ஏகப்பட்ட ஆவிகள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நபருக்கும் விடுதலை தேவை. நீங்க விசுவாசியாகவே இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தேவை. சரீரத்துல விடுதலை வேணும், ஆத்மாவில விடுதலை வேணும், ஆவியில விடுதலை வேணும். இந்த விடுதலைக்காக அதிகமா செபிங்க. இல்ல எனக்கெல்லாம் நான் நல்லா இருக்கிற அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு தாக்கத்துல, ஏதோ ஒரு பிடியில கண்டிப்பாக இருந்திருப்போம், இல்லை இருக்கும். அது பரம்பரை மூலியமாய் வந்த விஷயங்களா கூட இருக்கலாம். நமக்கு இது தெரியாதபடினால நம்ம இதை ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிறோம். ஆனா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், தேவ சமூகத்துல அமருங்க. ஆண்டவரே, இப்படி சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆவி, ஆத்மா, சரீரத்துல சகல வியாதிகளும் என்னை விட்டு நீங்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நான் எல்லாத்தையும் விடுதலையாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள
கட்டுகள் எல்லாம் நீங்கணும், எல்லாமே மறையணும்னு ஜெபிங்க. இந்த பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ள இருந்த விஷயத்த பாத்தீங்களா? அவனுக்குள்ள அவ்வளவு பிசாசுகள் இருந்து அவனை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அவனால வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட குடும்பத்தோட கலந்து பேச முடியல, சபைக்கு போக முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, எங்கும் வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான், வேதத்தை வாசிக்க முடியல, தேவனுடைய பாதத்துல அமர முடியல. ஆனா இங்க விஷயம் சொல்லுது, அன்றைக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்துல இருந்து அந்த பொல்லாத ஆவிகள் வெளியே போன பிறகு அவன் எப்படி தெரியுமா இருந்தான்னா, வசனம் அழகா சொல்லுது, அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து தெளிந்த புத்தி உள்ளவனா இருந்தானா. பாருங்க, இன்னைக்கு அநேகரால வேதத்தை வாசிக்க முடியல, தேவன் சமூகத்துல போய் ஜெபிக்க முடியல, கர்த்தருடைய காரியங்களை குறித்து கேட்க முடியல. அப்படின்னா சம்திங் ராங். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க. அப்போ பாருங்க, வசனம் சொல்லுது வஸ்திரம் தரித்து அப்படின்னா ரட்சிப்பை குறிக்கிறது. அப்போ அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அவன் என்றைக்கு இயேசு கிட்ட வந்தானோ, அவன் பாருங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தது. மறுபடியும் நான் ரிப்பீட்டடா இதை சொல்லிட்டு இருக்கிறது காரணம்னா, அந்த மனிதனுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அவன் பாருங்க கைகளால கீறிக்கிறான். அவன் வஸ்திரம் இல்ல, நிர்வாணமா இருக்கிறான். சொல்லப்போன நிர்வாணத்தோடு, ஏகப்பட்ட கை காலெல்லாம் காயத்தோடு, எவ்வளவு மோசமான நிலைமை நடந்திருப்பான். கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படிப்பட்ட மனுஷன் ஓடி வரான். பிசாசுக்கு அவனை அலக்கழித்து இங்க ஓடி அவனை துன்புறுத்தி கொண்டிருக்கு. ஏதோ சொன்னாரு, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போயிட்டு அதெல்லாம் மேலேருந்து விழுந்துருச்சு. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணா, வஸ்திரம் தெரிந்தான், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான், அவர் பாதத்தில் அமர்ந்து விட்டான், ஒரு தெளிந்த புத்தி உண்டாச்சு. அவர் பேசுகிற பிரசங்கங்கள், வாய்மொழி வார்த்தைகளை கேட்டு அவர் அருகே அமர்ந்திருந்தான். அப்போ இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து வசனத்தை தியானிக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். ஆமென். அந்த விடுதலை எங்கிருந்து ஆரம்பமாகணும்? முதல்ல உங்க ஆத்துமாலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக வேணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பொழுது சரீரத்தில் உள்ள வியாதிகள் நீங்கும். உங்களுக்குள்ள நீங்க என்றைக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள தேவன் கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு நாம மேற்கொண்டு எப்படி பரிசுத்தமாய் வாழணும், எப்படி இந்த உலகத்தோடைய கரையிலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம எப்படி பிழைக்கணும்ன்ற சகல ஆலோசனையும் நமக்கு எடுத்து சொல்ல பரிசுத்த ஆவியாகிய தேவன் தேற்றரவாறு நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சுங்க, இனி எல்லாமே நடந்துச்சுன்னு கிளம்பி போயிடாதீங்க. தேவ வல்லமை நிரப்பப்படணும். இன்னைக்கு அநேகருடைய விஷயத்துல காரணம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம், சுகத்தை பெற்றுக்கொள்றோம், மறுபடியும் நம்ம வழக்கம் போல இஷ்டப்படி வாழ்வோமானால் நம்ம வந்த பிரச்சனை காட்டிலும் டபுள் அதுக்கு மேல பிரச்சனை நமக்கு சம்பவிக்கும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனுஷன் பாவத்துல, ஏதோ ஒரு சாபத்துல, ஒரு வியாதியில இருந்து வரானா, அதை பெற்று அதை விடுதலை ஆக்கிக்கிட்டு அப்படியே போயிடுவது மாத்திரம் இல்ல, அவனுக்கு கட்டாயம் தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டால்தான் அவன் மறுபடியுமா அந்த பாவத்துக்குள்ளேயோ சாபத்துக்குள்ளேயோ வியாதிக்குள்ளோ அந்த பிசாசுக்குள்ள அவனால போகக்கூடாது. அப்போ இதுல நாம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. அதுக்கு தாங்க இந்த செய்தியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நாம ரட்சிக்கப்பட்டதோடு கூட, பாவம் மன்னிக்கப்பட்டதோடு கூட எழுந்து போயிடுறோம். மற்றபடி நம்ம வேலைகளை பார்க்க நம்ம கிளம்பி போயிடுறோம். அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்ப்பா, நான் உண்மை அறிந்து கொள்ளணும், ஒரு ராஜ்யத்தை அறிந்து கொள்ளணும், நீங்கள் எப்படிப்பட்டவரை அறிந்து கொள்ளணும், உங்க வல்லமையை அறிந்து கொள்ளணும், உடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளணும், ஆவியின் கனிகளை அறிந்து கொள்ளணும், ஆவியின் வரங்களை அறிந்து கொள்ளணும். என்னை போல பாதிக்கப்பட்ட அநேகருக்கு நான் நற்செய்தியை சொல்லணும், விடுதலைக்காக நான் ஜெபிக்கணும். இப்படி நாம ஒரு ஒப்புரவாக வேண்டும். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவினால நம்ம நிரம்பி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்றது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இன்னைக்கு இந்த குணமாக்கும் வரங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த குணமாக்கும் வரங்கள்ல இருக்கிற கிரியைகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த குணமாக்கும் வரங்கள் வல்லமையாய் கிரியை செய்தபடினால் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி கொண்டு அவர் விடுதலையோடு கூட ஜனங்கள் மத்தியில
அவர் நடந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் விடுதலை நாயகன் அவருக்கு ஒரு பேர், விடுதலை நாயகன். அநேகரை விடுதலைக்குள்ள நடத்தினாரு, அவளோடு கூட நடந்தாரு, அவரோடு கூட வசித்தாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இன்றைக்கு நாம எப்படியெல்லாம் செபிக்கணும், இன்றைக்கு அந்த விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நாம பெற்றுக்கொண்ட அந்த விடுதலைய நாம நம்மோடு கூட வைத்துக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட வரங்கள் வேணும், எனக்கு இப்பேற்பட்ட அபிஷேகம் வேணும், நானும் ஜெபிக்கும் பொழுது அநேக விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்கணும். அப்போ குணமாக்கும் வரங்கள் எப்படி செயல்படும், ஒரு 4 ஸ்டெப்பை நான் சொல்லிடுறேன். அப்போ வார்த்தையின் மூலமாக குணமாக்கும் வரங்கள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ இதை செயல்படுத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர், அவர் செயல்படுத்துகிறாரு. அப்போ வார்த்தையின் மூலமாக ஒருத்தர் விடுதலையை பெற்றுக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் கை வைப்பதின் மூலமாக ஒரு குணமாக்கும் வரங்கள் கிரியை செய்கிறது. அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, இப்படியெல்லாம் நம்ம செயல்படும் பொழுது குணமாக்கும் வரங்கள் நம்மை கொண்டு செயல்படும். அல்லேலூயா. முதல்ல நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். நாம பெற்றுக்கொண்ட விடுதலை நிற்றுவிடாதபடிக்கு அநேகருக்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக நம்ம எழும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, அவருடைய வல்லமையில விடுதலை உண்டு, அபிஷேகத்தின் மூலமா விடுதலை உண்டு, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு உங்களே நீங்க தற்பரிசோதனை செய்து பாருங்க. உங்கள் பலவீனங்கள் எதனால வருது அதை நீங்க யோசித்து பார்த்து தேவனிடத்திலிருந்து நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இன்றைக்கும் நாங்கள் குணமாக்கும் வரங்களை குறித்தான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். வேதத்துல அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒரு விடுதலை காணப்பட, விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்ப பல வருஷங்களாய் அப்பா பாடாய் படுத்தி கொண்டிருக்கிற இந்த பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல முறியடிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு பலவீனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உச்சம் தலைமுறை உள்ளங்காலில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், அசதிகள், காயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. பரம்பரையாய் வந்த சாபங்களானாலும் பாவங்களானாலும் அவையிலிருந்து அப்பா ஒவ்வொரு விடுதலை படுத்துங்க அப்பா. உங்களோட வார்த்தையில வல்லமை உண்டப்பா. எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ, எங்கெல்லாம் வேதனை இருக்கோ, அனைத்திலும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வேலையில அப்பா ராஜா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாலுமே விடுதலை உண்டு நாங்க வாசிக்கிறோமே. இன்றைக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்துவே விடுதலையின் நாயகன், உம்முடைய கரம் படும்படியாய் செபிக்கிறோம். முழங்கால்களை பலப்படுத்துங்க. தலைவலி பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் அப்ப. எல்லா விதமான அப்ப பயத்தின் பிடிலுக்கு ஜனங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுங்க அப்பா. வாழ்க்கை குறித்தான பயம் அப்பா, வாழ்க்கை குறித்தான அப்போ ஒரு கசப்பு, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிற, சமாதானத்தை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மலை பலத்தால எடை கட்டுங்க, என்னை அன்பினால மூடுங்க, தெளிந்த புத்தி எனக்கு உண்டாகப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கெடுவது தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையும் தயவும் வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்த இயேசு கிறிஸ்துவால ஆகும், என்னை விடுவிக்க அவரால கூடும், என் குடும்பத்தினுடைய பாவ சாபங்கள் என்னை தொடாது, நான் முழு குடும்பம் விடுதலை ஆகுவேன், நானும் என் வீட்டாரும் இயேசுவையே சேமிப்போம் என்ற நீங்க ஒரு விசுவாச அறிக்கை செய்து கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றி உங்களை விடுதலையின் பாதையில நடத்த அவரால் ஆகும். ஹல்லேலூயா. அப்பா, இன்றைக்கு இந்த செய்தி மூலியமாய் நீர் இவர்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. இன்றையிலிருந்து அப்பா அவர்கள் ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உடைய சமூகத்துல அவர்கள் ஜெபிக்கும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். வஸ்திரம் தரித்தவர்களாக உடைய பாதத்திலே அமர்ந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த ஜெபத்தை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் ஜெபிங்க. ஜெபம் தான் இன்னைக்கு நமக்கு மூலதனமா இருக்கு. ஜெபித்தா தான் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க, அதிகாரத்தோடு ஜெபிங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியான கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசுவின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பரலோக தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வல்லமையை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், தேசத்துல ஒரு மாற்றம் வரும். அவரோட வருகைக்கு நாம ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.